டால்டனின் குறியீடுகள். டால்டனின் குறியீடுகள் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ரிப்பீட்டட் அந்த அமோனியா, கந்தகம் இது மாதிரி நம்ம வந்து சயின்டிஃபிக் இதாக வந்து அந்த ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் யூஸ் பண்ணுறத வந்து இந்த டால்டனின் குறியீடுகளில் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது சர்க்கிள் போட்டு நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கிறது வந்து இந்த டால்டனின் குறியீடு. இந்த குறியீடு இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் அர்த்தம். அது மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்து நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது. கார்பன் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்து ஷேட் பண்ணியிருக்குது. கந்தகம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு அது கிராஸ் போட்டிருக்குது. திருப்பி வந்து ப்ளஸ் குறி போட்டிருக்குது. பாஸ்பரஸ் அப்படின்னா சர்க்கிள் போட்டு அந்த இதில் இந்த குறியீடு இருந்தால் அது பாஸ்பரஸ். அலுமினியா அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதில் 4 டாட் இருந்தால் அலுமினியா. சோடா அப்படிங்கும்போது சர்க்கிள் போட்டு 2 லைன் இருக்கிறது. பொட்டாஷ் அப்படிங்கும்போது சர்க்கிள் போட்டு 3 லைன் இருக்கிறது வந்து பொட்டாஷ். ஆக்சிஜன் அப்படிங்கும்போது ஒரே சர்க்கிள் தான், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அடுத்தது தாமிரம் அப்படிங்கும்போது உள்ள வந்து சி அப்படிங்கிற குறியீடு வந்து இருக்கும். காரியம் அப்படிங்கும்போது எல் அப்படிங்கிற குறியீடு இருக்கும். நீர் அப்படிங்கும்போது 2 சர்க்கிள் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரு சர்க்கிள் டாட் ஆகி ஒரு சர்க்கிள் வந்து எம்டியா இருக்கிறது வாட்டர். அமோனியா அப்படிங்கும்போது 2 சர்க்கிள் இருக்கும். அந்த ஒரு சர்க்கிள்ல வந்து டாட்டும் ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு கோடு வந்து வருது. எண்ணெய் ஈனி அப்படிங்கும்போது 2 சர்க்கிள், அதில் ஒரு சர்க்கிளில் டாட், இன்னொரு சர்க்கிள் ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கிறது தான் வந்து எண்ணெய் ஈனியோட குறியீடு. கார்பானிக் ஆக்சைடு அப்படிங்கும்போது 2 சர்க்கிள், ஒரு சர்க்கிள் வந்து எம்டி, இன்னொரு சர்க்கிள் வந்து ஃபுல்லாக ஷேட் ஆகி இருக்கிறது. கார்பானிக் அமிலம் போது 3 சர்க்கிள், இங்கிட்டு உள்ள சர்க்கிள் வந்து எம்டியாக இருக்கிறது, நடுவில் உள்ள சர்க்கிள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷேட் பண்ணியிருக்கிறது. கந்தக அமிலம் அப்படிங்கும்போது இப்போ கந்தகம் அப்படிங்கும்போது இந்த சொன்னோமா, ஒரு சர்க்கிள் போட்டு அதில் வந்து ப்ளஸ் குறி மாதிரி போட்டு, அதே மாதிரி சர்க்கிள் மாதிரி அமிலம் அப்படிங்கும்போது சர்க்கிள் மாதிரி போட்டு ப்ளஸ் குறி போட்டு 3 இது வந்து எம்டியாக வந்து சர்க்கிள் போடுறது. இந்த மாதிரியான குறியீடுகள் வந்து வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் இந்த குறியீடு வந்துச்சுனாவே ஹைட்ரஜன் தான், இந்த குறியீடு வந்துச்சுனாவே ஆக்சிஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குறியீடை பறிச்சு வச்சுக்கிட்டோம்னா என்னது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய விதமான ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.